Dear students, plus 2 Maths Chapter 2, Example 2.35. Find all the cube roots of root 3 plus I. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா root 3 plus I வந்து ஃபோலார் ஃபார்மில் எழுதிக்க போகிறோம். R into cos theta plus I sin theta. நம்ம R கண்டுபிடிக்கணும், theta கண்டுபிடிக்கணும். R கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் எடுக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் root 3 plus I அப்படின்னு எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் root 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். இங்கே 3 + 1 வந்துடும். ரூட் ஆஃப் 4 ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ மாடுலஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா R ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருது. ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x which is equal to tan inverse of இது ரெண்டுமே ப்ளஸ் அப்படின்றதுனால நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் 1/√3. 1/√3 அதாவது tan inverse of 1/√3 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5/6. √3 plus I lies in the first quadrant. Therefore, theta is equal to alpha equal to 5/6. √3 plus I is equal to 2 into cos 5/6 plus I sin 5/6 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு இதனுடைய கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. அதனால் z is equal to √3 plus 1 the whole power 1/3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். which is equal to நமக்கு இதுக்கு வந்து மாடுலஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே 2 கிடச்சிது. 2 இது ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கு 1/3 எடுக்கும் பொழுது இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா 1/3 எடுப்போம் இந்த சைடு. அப்போ 2 பவர் 1/3 into cos 5/6 plus I sin 5/6 the whole power 1/3ன்னு வந்துடும். ஏன்னா √3 plus 1ஓட இதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது கிடச்சிரும் நமக்கு. அடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவல் டு 2 பவர் 1/3 இதில் வந்து 2k பை வந்து நம்ம சேர்க்கணும். cos 2k பை ப்ளஸ் 5/6 ப்ளஸ் I sin 2k பை ப்ளஸ் 5/6ன்னு கிடச்சிரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஈக்குவல் டு 2 பவர் 1/3 இன்ட்டு காஸ் 2 6 are 12 12k பை ப்ளஸ் 5/6ன்னு வந்துடும். இங்கேயும் அதே தான் வரும் நமக்கு. the whole power 1/3. k takes the values 0 1 and 2 equal to 2 power 1/3 cos of 12k பை ப்ளஸ் 5/18. ஏன்னா நம்ம டிமாவர்ஸ் தேரம் அப்ளை பண்ணுறோம். அப்போ 3 into 6 வந்து நமக்கு 18 வந்துடும். ப்ளஸ் I இன்ட்டு அதே போல் 12k பை ப்ளஸ் 5/18 வந்துடும். k takes the values 0 1 2 அப்படின்னு நம்ம இங்கே எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது k is equal to 0ன்னும் போது இசடோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா z is equal to 2 பவர் 1/3 இங்கே வந்து 0 கொடுக்கும்போது நமக்கு 5/18 ப்ளஸ் I sin 5/18 வந்துடும். k is equal to 1 தரும்போது z is equal to 2 பவர் 1/3 into cos 13 pi அதாவது 1 கொடுக்கும்போது 12 pi ப்ளஸ் pi 13 pi/18 ப்ளஸ் I sin 13 pi/18 அப்படின்னு வந்துடும். k is equal to 2 அப்படின்னு கொடுக்கும் பொழுது z is equal to 2 பவர் 1/3 12 into 2 வந்து பார்த்தீங்கன்னா 24 plus 1 25. அதனால் இங்கே 25 pi/18 ப்ளஸ் I sin 25/18 அப்படின்னு கிடச்சிரும். இதுதான் வந்து √3 plus I யோட கியூப் ரூட்ஸ். தேங்க்யூ.